ஹலோ வெல்கம் டு எஸ்டி சேனல். கொமைக்கி எலக்ட்ரிக் டூ வீலர் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் லீடிங் இவி டூ வீலர் கம்பெனி. அவங்க இதுக்கு முன்னாடி நிறைய டூ வீலர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, கம்மியான விலையிலையும் சரி அதிகமான விலையிலையும் சரி. ஸோ எல்லா விதமான ரேட்லையும் சரி ஃபீச்சர்ஸ்லையும் சரி நிறையா டூ வீலர் லான்ச் பண்ணி நிறையா மாடல் பாப்புலராகவும் போயிருக்கு. ஸோ அந்த வரிசையில் இப்போது ஒரு சூப்பரான நியூ மாடல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை கொமைக்கி கம்பெனி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஸ்கூட்டர் என்ன மாடல், அதோட ப்ரைஸ் என்ன, அதில் என்ன மாதிரி பேட்டரி கொடுத்துருக்காங்க, அதில் என்ன மாதிரி பிரேக் இருக்குது, அது எவ்வளோ ஸ்பீடு போகுது, எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது, வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இந்த ஸ்கூட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க, இந்த மாடல் வந்து மற்ற மாடல் கம்பெனி ஸ்கூட்டர் கம்பெனிலாம் இருக்குல்ல அதோட கம்பேர் பண்ணும்போது இது பெட்டராக இருக்கா இல்லையா, இந்த ஸ்கூட்டரில் அப்படி என்ன தான் புதுசாக இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில் எல்லாமே புரியும். அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒன்று, நம்ம சேனலில் இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காங்களோ, இல்லைனா ஆல்ரெடி வந்து பார்த்துட்டு இருப்பீங்க, இல்லைனா இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்து பார்ப்பீங்க. ஸோ எல்லாருமே நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்து வேலை காணும் அதே கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா இதேமாதிரி நான் எப்போலாம் வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்போ உடனே நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஈஸியாக வீடியோ உடனே பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வண்டியோட லுக்கை பற்றி சொல்லணும்னா, ஃப்ரண்ட்டில் ஹெட்லைட்டுக்கு கீழே லெஃப்ட் சைடில் கம்பெனியோட லோகோ, அதாவது கொமைக்கிங்கிறத லோகோ கொடுத்துட்டு அதுக்கு கீழே மாடல் வந்து கொடுத்துருக்காங்க. அது நல்லாயிருக்கு. அதேமாரி பேக் சைடில் லெஃப்ட் சைடில் சீட்டுக்கு கீழேயும் வந்து கம்பெனியோட லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக லுக் வந்து பார்த்திங்கன்னா இந்த 80s 90ஸ்லாம் பார்த்துருப்பீங்கள்ல அந்த மாதிரி லுக்கில் தான் இருக்குது ஸ்கூட்டர். இப்போ ரீசெண்டாக எப்படி சட்டாக் பஜாஜ் சட்டாக் வந்துச்சுல அந்த மாதிரி தான் இருக்குது. பட் அப்படி தான் இருக்குன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ஸ்கூட்டர் சிங்கிள் பேட்டரி போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. டபுள் பேட்டரிலாம் வராது. அது மட்டும் இல்லாமல் நார்மலாக நீங்கள் எல்லா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லையுமே லித்தியம் அயன் பேட்டரி தான் பார்த்துருப்பீங்க. பட் இந்த ஸ்கூட்டரில் லித்தியம் பாஸ்போர்ட் பேட்டரி தான் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு நல்லா நிறையா கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும், பேட்டரி நல்லா லைஃப் லாங்கும் வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சார்ஜரை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜ் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ரொம்ப ஃபாஸ்ட் சொல்ல முடியாது, ஒரு 6 மணி நேரம் வச்சுக்கலாம், அந்த டைமுக்குள்ளேயே வந்து சார்ஜ் கம்ப்ளீட் ஆகிற அளவு தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சார்ஜை வீட்டில் போகிறனால போட்டுக்கலாம், இல்லை சார்ஜ் ஸ்டேஷனில் போய் போகிறனால போட்டுக்கலாம். 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது உங்கள் சாய்ஸ், எங்கே வேணால் போட்டுக்கலாம். நீங்கள் ஒரு வாட்டி இந்த வண்டியை சார்ஜ் போட்டிங்கன்னா சாலிடாக 322 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களோட கால்குலேஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆவரேஜாக 300 கொடுத்தாலே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பெஸ்ட்டான எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான். ஏன்னா ஒரு சிங்கிள் சார்ஜில் 300 கிலோமீட்டர் அப்படினாலே உங்களுக்கு பெட்ரோல் காசு எவ்வளோ சேவ் பண்ண முடியும்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி ஒரு லிட்டருக்கு ஒரு வண்டி எவ்வளோ மைலேஜ் கொடுக்குறது எல்லாருக்குமே தெரியும். அப்படி பார்க்கும்போது இந்த வண்டி நிறைய மைலேஜ் கொடுக்கும். நீங்கள் லோக்கலில் ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை அவுட்டரில் ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை லாங் டிரைவ் போனாலும் சரி, இல்லை வீக்கெண்ட் எங்கே எடுத்து போனாலும் சரி, ஸோ எல்லா விதமான யூசேஜுக்கும் யூஸ் ஆகிற அளவுக்கு தான் இந்த ஸ்கூட்டர் மைலேஜ் இருக்குது. இந்த ஸ்கூட்டர் பெரிய ப்ளஸே பார்த்தீங்கன்னா மைலேஜ் தான். ஸோ மைலேஜை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கூட்டர் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டரில் 3000 வாட்ஸுக்கு BLDC ஹப் மோட்டார் கொடுத்துருக்காங்க, வித் ஒயர்லெஸ் கண்ட்ரோலோடு வருது. ஸோ பிக்கப்பும் சரி, ஸ்பீடும் சரி, மைலேஜ் சரி எல்லாமே பெட்டராக இருக்கும். இந்த மெயின் வந்து பக்காவாக அந்த மோட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா செல்ஃப் டயக்னாஸ்டிக்ஸ் ஃபங்க்ஷனோட தான் வருது. அடுத்து இந்த ஸ்கூட்டரில் ஃப்ரண்ட்டில் டைமண்ட் டிசைனில் LED ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. அதேமாரி பேக்கில் டெயில் லைட் இருக்குல்ல அதுவும் LEDயில் தான் கொடுத்துருக்காங்க. டேன் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா எல்லாமே LEDலே இருக்குது. அடுத்து இந்த ஸ்கூட்டர் DRLS ஃபெசிலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நார்மல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லேயும் பார்த்துருப்பீங்க, ஹெட்லைட் மட்டும் தான் DRLS இருக்கும். பட் இதில் இண்டிகேட்டரும் அட்டாச் பண்ணி அதுவும் DRLSல கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு அட்வான்ஸ் மோடில் இருக்குது. ஃபுட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டர் நிறையா லென்த்தாகவே கொடுத்துருக்காங்க. அதில் நீ திங்ஸ், லக்கேஜ், பேகு இந்த மாதிரி லக்கேஜ்லாம் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டரில் சிங்கிள் சீட்டு கொடுத்துருக்காங்க, நல்லா கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. 2 பேர் சரி, இல்லை 3 பேர் தாராளமாக போகிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. வீலை பொறுத்த வரைக்கும் 12 இன்ச்சுக்கு அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி டயரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுத்துலையுமே டியூப்லெஸ் சைஸ் கொடுத்துருக்காங்க. பிரேக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டிஸ்கோட வருது, பேக்கில் ட்ரம்மோட வருது. ரெண்டுத்துலேயுமே டிஸ்கெலாம் வராது. ஸோ ஒன்று மட்டும் சேஞ்ச் ஆகும். மற்ற ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்கூட்டரில் பார்க்கிங் அசிஸ்ட் இருக்குது. அதேமாதிரி ஆட்டோ ரிப்பேர் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. விவிட் ஸ்மார்ட் டேஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி OTA அப்டேட்ஸ் இருக்குல்ல இது எல்லாமே வரும், நீங்கள் அதை வந்து பார்த்துருக்கலாம். அதேமாதிரி ப்ளூடூத் இருக்குல்ல அதையும் கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒயர்லெஸ் அப்டேட்ஸ் இருக்குல்ல, வைஃபை அந்த மாதிரி எல்லா விதமான யூசேஜ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு லைட் வெயிட்டாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வெயிட்டெல்லாம் இருக்காது. லேடிஸு, ஜென்ஸு, பசங்க, ஓல்டேஜ் பர்சன் எல்லாருமே ஹேண்டில் பண்ணுற அளவு தான் இருக்குது. ரொம்ப வெயிட்லாம் கிடையாது. பட் லோடிங் கெப்பாசிட்டி, அதாவது வண்டி வந்து வெயிட் நிறையா தாங்கும். அதாவது ஒரு 200 கிலோ இல்லை ஒரு 300 கிலோ வரைக்கும் நீங்கள் தாராளமாக வெயிட் ஏற்றலாம். நீங்கள் குண்டாக இருக்கிறவங்க போனாலும் சரி, இல்லை லோடு லக்கேஜ் இதெல்லாம் ஏற்றினாலும் சரி. ஸோ அதளவுக்கு வெயிட் தாங்குற அளவுக்கு இந்த ஸ்கூட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சீட்டுக்கு கீழே 30 லிட்டர்ஸ்க்கு அண்டர் சீட் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் திங்ஸு, பேகு இது எல்லாமே வச்சுக்கலாம், அதை யூஸ் பண்ணிக்கலாம். வாரண்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கூட்டருக்கு 3 வருஷம் வாரண்டியாக கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம், அது எல்லாமே கவர் ஆயிரும். அடுத்து மோட்டார் இருக்குல்ல அது ப்ளஸ் கண்ட்ரோலர் இருக்குல்ல இது ரெண்டுத்துக்குமே
சேர்த்து 1 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் வந்து கலர் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவான 4 கலரில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்றுக்கு ஒன்று சலைச்சதில்லை அப்படிங்கிற மாதிரி 4 கலருமே நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அடுத்து இந்த ஸ்கூட்டர் புஷ் பட்டன் ஸ்டார்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ரிமோட் ஆப்ஷன் இதில் வந்து கொடுக்கல. ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்பீடோமீட்டர், ட்ரிப்போமீட்டர், ஓடாமீட்டர் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல்லே இருக்குது. அடுத்து இந்த ஸ்கூட்டரில் லோ பேட்டரி அலாரம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி வந்து சார்ஜ் தீரப்போகுது, பேட்டரி வந்து லோ ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு உடனே வந்து அலாரம் அடிக்கிற ஆப்ஷன் இருக்குது. ரன்னிங் டைமாக இருந்தாலும் சரி, இல்லை நார்மல் டைமாக இருந்தாலும் சரி, அந்த டயத்தில் உங்களுக்கு உடனே பேட்டரி லோ ஆச்சுன்னா உடனே உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் வந்து காட்டும். அடுத்து வண்டியில் நீங்கள் சார்ஜ் போட்டுக்கிறது, யூஎஸ்பி சார்ஜ் போட்டு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் ஸ்பீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டரு மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற அளவுக்கு ஒரு ஹை ஸ்பீடாக தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கூட்டரோட ரெண்டாவது பெரிய ப்ளஸ் என்னென்னா ஸ்பீடு தான். நார்மலாக கொமைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஸ்பீடெலாம் வந்து 40, 50 அந்த மாதிரிலாம் லான்ச் ஆகிருக்கும். பட் ரேட்டு கம்மியாக இருக்கும். பட் இந்த ரேட்டுக்கு இது வந்து கொஞ்சம் ஸ்பீடு வந்து கொஞ்சம் நல்லா அட்வான்ஸ் மோடில் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டெய்லி வேலேஜ்க்கெலாம் எடுத்துகிட்டு போகிறீங்க, இல்லை வீக்கெண்ட் லாங் ட்ரைவ் போகிறீங்க, இல்லை மற்ற யூசேஜ்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா தாராளமாக ஸ்பீடு வந்து உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். 55 கிலோமீட்டர் ஸ்பீடு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச பெட்டரான ஸ்பீடு தான். லேடிஸும் சரி, ஜென்ஸும் சரி, எல்லா பசங்களும் சரி, எல்லாருமே எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு தான் ஸ்பீடு இருக்குது. ஸோ ஸ்பீடு வந்து இதில் எதுவும் குறை சொல்ல முடியாது, பெட்டராக தான் இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா இந்த பஜாஜ் ஜெட்டாக்கு, யமஹா ஃபெசினோ இந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி டைப்லாம் தான் லுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் இந்த ஸ்கூட்டரில் ஸ்பீடும் நல்லா இருக்குது. ஏன்னா மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி மைலேஜும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சார்ஜில் 300 கிலோமீட்டர் போகிற வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஸ்பெசிஃபிகேஷன் அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே பெட்டராக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டி பற்றி குறைன்னு வந்து அந்தளவுக்கு எதுவும் சொல்ல முடியாது. ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஃபியூச்சர்ஸ் இதில் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கும், அது மட்டும் தான் கொஞ்சம் இதாக இருக்கும். மற்றபடி எல்லா ஃபியூச்சர்ஸும் வண்டிக்கு தேவையான எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா கொமைக்கு லான்ச் பண்ணாலே ஒரு ஸ்பெஷலாக வந்து கொடுப்பாங்க. பட் இந்த ஸ்கூட்டரில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் தான் ஏதோ 1-2 வந்து மிஸ் ஆகுது. ஸோ இந்த ஸ்கூட்டர் மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா XR7. இந்த ஸ்கூட்டரோட ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 89,999 ரூபா. அதாவது 90,000 ரூபா வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸாக இருக்குது. ஆன்ரோட் ப்ரைஸ் வரும்போது ஒரு 95,000 இல்லைனா 96,000 அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த ரேட்டுக்குள்ள வந்து முடிஞ்சிடும். ஒவ்வொருத்தங்க ஷோரூம் பொறுத்து எந்த ஊரில் வாங்குறீங்களோ அதை பொறுத்தா இருக்குது. ஸோ வந்து நீங்கள் இந்த ஸ்கூட்டரை நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை ஷோரூமில் தான் வாங்கணும் அப்படின்னா நியர்பை லொக்கேஷனில் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே வந்து அத்தாரிட்டி டீலர் இருப்பாங்கல்ல, அவங்கள கான்டாக்ட் பண்ணினா இந்த ஸ்கூட்டரை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். சில பேர் வந்து கமெண்ட்ல கேட்குறாங்க இந்த ஊரில் கிடைக்குமா அப்படின்ட்டு. நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அங்கே நியர்பை லொக்கேஷனில் இல்லைனா கூகுளே வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். எங்கே ஷோரூம் இருக்குது, எங்கே டீலர் இருக்காங்கன்னு காட்டும். அதில் கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ் எல்லாமே இருக்கும். அதை வச்சு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஒரு 90,000 பட்ஜெட்டுக்குள்ளே நான் ஒரு சூப்பரான கொமைக்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க, யூஸ் ஆகும். இந்த வீடியோ பற்றி எதுவும் சொல்லலாம் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். இன்னொன்று முக்கியமான என்னன்னு பார்த்தீங்கன்னா வர 20ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 20லேருந்து இந்த ஸ்கூட்டர் டெலிவரியில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் புக் பண்ணுறது தான் நீங்கள் போய் புக் பண்ணிக்கங்க. ஸோ இதே மாதிரி சூப்பரான நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களுக்கு உங்கள் SGT.